ஸ்டெச் மார்க்ஸ். இது எல்லாரும் ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம், எஸ்பெஷலி உமன்ஸ் ஆஃப்டர் பிரெக்னன்சி. பிரெக்னன்சில வர ஸ்டெச் மார்க்ஸ் இஸ் a natural one due to the hormonal changes இல்ல நம்ம ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸால நம்ம ஸ்கின் வந்து விரிவடையதால இந்த ஸ்டெச் மார்க்ஸ் ஏற்படுது. இது டெலிவரிக்கு அப்புறம் நாளடைவுல அதுவே தானா கம்மியாக ஆரம்பிச்சிடும். அப்படி கம்மி ஆகல அப்படின்னா நீங்க வீட்லயே ஆலோவேரா ஜெல் இல்ல மாய்ஸ்சர் ஜெல் அப்ளை பண்ணி அந்த ஸ்கின்னை மாய்ஸ்சரா வச்சுக்கலாம். அப்படியும் சரியாகல அப்படின்னா டெரிட்டனாயில் ஜெல் உள்ள ஏதாவது ஸ்டெச் கிரீம்ஸை நீங்க யூஸ் பண்ணலாம். இல்ல அதுலயும் சரியாகலன்னா யூ கேன் அண்டர்கோ ஃபார் ஃபிராக்ஷனல் லேசர் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு, அப்படின்னா மைக்ரோ நீட்லிங் ட்ரீட்மெண்ட் கூட இருக்கு. இதுக்கு இடையில நீங்க ஒரு பேலன்ஸ் ஃபுட், நியூட்ரிஷன் ஃபுட்டு, டீஹைட்ரேஷன் இல்லாம உங்க உடம்ப வச்சுக்கும் போது ஸ்ட்ரெச் மார்க்ஸ் நாளடைவுல கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு. இது புதுசா வந்து ஸ்ட்ரெச் மார்க்ஸா இல்ல பழைய ஸ்ட்ரெச் மார்க்கான்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம்? எஸ்பெஷலி வெயிட் லாஸ் ஆகும்போது உங்களுக்கு ஸ்ட்ரெச் மார்க்ஸ் ஏற்படும். அப்ப நிறைய ஸ்ட்ரெச் மார்க்ஸ் நம்ம புதுசா ஏற்படும் போது என்னடா புதுசா வந்திருக்கே அப்படின்னு கூட நமக்கு தோணும். இந்த புது ஸ்ட்ரெச் மார்க்ஸா அப்படின்னா அது ரெட் கலர்ல பிங்க் கலர்ல இருக்கும், அதாவது ஒரு மாதிரி ரெட்டிஷா இருக்கும். அதே ஓல்ட் ஸ்ட்ரெச் மார்க்ஸ்னா ஒயிட் கலர்ல இருக்கும்.